பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்னைக்கு பண்ருட்டி நகரத்தில் மக்களை தேடி மக்கள் தலைவர் மற்றும் உள்ளம் தேடி உள்ளம் நாடி என்ற 2 நிகழ்ச்சிகளுக்காக இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். இங்க எங்க மாவட்ட கழக செயலாளர் சிவக்கொழுந்து அவர்களுக்கும், எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் பர்சாந்திக்கும், கழக பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கும், இளைஞர் அணி செயலாளர் இளைய கேப்டன் பிரபாகரன் அவர்களுக்கும், இங்கு தொகுதி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணி சகோதரிகள், பத்திரிகை நண்பர்கள், கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்ருட்டி அப்படின்னாலே கேப்டன் கோட்டை. இது இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, 1990 கேப்டனை திருமணம் செய்து கடலூருக்கு வரும்போது பண்ருட்டில இதே மாதிரி மக்கள் எழுச்சியோட தான் ஒரு மாபெரும் வரவேற்பு இருந்தது. கேப்டன் கூட நான் மேரேஜ் முடிச்சு முதல் வந்த வரவேற்பு கொடுத்த நகரம் பண்ருட்டி. அன்னைக்கு பண்ருட்டியா இல்ல நம்ம ரசிகர்களுடைய தலையாலையா என்று சொல்லக்கூடிய அளவு திருமண வரவேற்பை கொடுத்த என் பண்ருட்டி தொகுதி நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் பாதம் தொட்டு உங்கள் அன்னியார் தலை வணங்குகிறேன். இந்த அன்பு பாசம் வேற எங்க கிடைக்கும்? எங்கேயும் கிடைக்காது. கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம்னால கேப்டன் கோட்டை தான் எப்பவுமே. அதுவும் இன்னைக்கு பண்ருட்டியில நம்ம இருக்கிறோம். பண்ருட்டி யாருடைய தொகுதி? நம்ம சிவக்கொழுந்துடைய தொகுதி, முரசு வென்ற தொகுதி, கேப்டனுடைய தொகுதி. நம்ம சிவக்கொழுந்து வென்றெடுத்த அந்த வெற்றி முரசு. அதனால உங்க எல்லாரையும் நான் பார்த்து கேட்டுக்கிறது, மக்களே மக்களுக்காக வாழ்ந்த நம்ம தலைவர் எப்பவுமே நம்ம கூட வருவார். அவர் இல்லாம நான் வருவேனா? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு இலங்கை வாழ் தமிழ் மக்களால் அவருக்கு தரப்பட்ட ரதத்தோடு இன்னைக்கு மக்களை காண மக்கள் தலைவர் தெய்வமாக இன்னைக்கு ரத யாத்திரையில தமிழ்நாடு முழுக்க வந்து கொண்டிருக்கிறார். பண்ருட்டி தொகுதி என்றாலே எப்பவும் கேப்டன் கோட்டை. உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த 2026 தேர்தலில் பண்ருட்டி தொகுதியை முரசு வென்றது என்ற செய்தியை உறுதியாக நீங்கள் அனைவரும் தர வேண்டும். அதுதான் கேப்டனுக்கு நாம் சமர்ப்பிக்கின்ற அந்த வெற்றி கனி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். கேப்டன் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை மக்களுக்காக சொன்னார். வீடு தேடி ரேஷன் பொருள் வரும், படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயம் நெசவு சிறப்பாக இருக்கணும், லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சி, அனைவருக்கும் மருத்துவம், கல்வியை இலவசம், எல்லா இடங்களிலும் குடிக்க தண்ணீர், எல்லாவற்றையும் தருவேன் என்று சொன்னார் தலைவர். நம்ம வேட்பாளர் இங்க வெற்றி பெற்றால் சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்றேன். பெங்களூர் மாநகரம் மற்றும் கர்நாடகாவில் மழை நீரானது கிருஷ்ணகிரி அணை, சாத்தூர் அணை, திருக்கோயிலூர் அணை கட்டு கேக்குதா நான் பேசுறது வழியாக கடலூர்ல கடல்ல போய் கலக்குது. இங்க வடிகால் மாவட்டமாக கடலூர் உள்ளது. தென்பெண்ணை ஆறு, ரிஷிவந்தியம், திருக்கோயிலூர், பண்ருட்டி ஆகிய தொகுதிகள் வழியாக கடல்ல போய் கலந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் வீணாக கடல்ல போய் கலக்கின்ற தண்ணியை அணை கட்டி திருப்பி
மலட்டாற்றில் விட்டால் நிலத்தடி நீர் மட்டம் உயரும், விவசாயிகள் பயனடைவார்கள், குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் உறுதியாக அந்த தண்ணீர் பயன்படும். கலைஞரின் கனவு திட்டமான பன்ருட்டி உழவர் சந்தை வேளாண்மை பட்ஜெட்ல 5 கோடி ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது செயல்படுத்தவே இல்லை. அதிகமாக காய்கறிகள் விளையும் பன்ருட்டியில இன்னைக்கு சிறப்பு காய்கறிகள், முந்திரி போன்ற பல விஷயம், பலாப்பழம் எல்லாமே பன்ருட்டியில ஃபேமஸ். இதுக்கு எல்லாமே உரிய விலை கிடைச்சு நம்ம பலாப்பழத்துக்கு புவிசார் விருது, புவிசார் குறியீடு பெற்று பலாப்பழம், முந்திரிக்கு பலாப்பழத்தை உலக அளவில் மதிப்பு கூட்டு வரியாக நிச்சயமாக நம்ம வேட்பாளர் வந்து செய்வார். 1500 ஆண்டு பழைய வாய்த்த பாடல் பெற்ற திருத்தலமான திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயிலை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து விவசாயிகள், பொது நல அமைப்பினர் போராடி வர்றாங்க. அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்றது என்னன்னா, உறுதியாக அந்த திட்டங்களை நிறைவேற்றுவோம். இங்க மக்களுடைய விருப்பமே இல்லாம என்எல்சி நிறுவனம் நிலத்தை கையகப்படுத்துது. அது எந்த வகையில நியாயம்? என்எல்சியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. மக்களுடைய அனுமதி இல்லாமல் விளை நிலத்தை யார் எடுத்தாலும் தேமுதிக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்றேன். அது மட்டும் இல்லை, இங்க மக்களுக்கு எதிராக எந்த திட்டம் வந்தாலும் தேமுதிக மக்கள் பக்கம் தான் நிற்கும், விவசாயிகள் பக்கம் தான் நிற்போம். அதனால என்எல்சி நிச்சயமாக மக்கள் அனுமதி இல்லாம நிலத்தை கையகப்படுத்துவதை இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க பாருங்க, கூட்டத்தை பாருங்க. இத பன்ருட்டியா இல்ல தேமுதிக தலையாளையா? ஏன் நான் சொல்றேன்னா, எத்தனையோ வாட்டி பன்ருட்டிக்கு வந்தாச்சு கேப்டன் கூட. நம்மளுடைய மாநாடு தேமுதிக மாநாடுக்கு நிகர் தேமுதிக தான். யார் நினைச்சாலும் தேமுதிக மாநாட்டுக்கு பக்கத்துல கூட வர முடியாது. இதுவரைக்கும் தமிழ் அரசியல் வரலாற்றுல முதல் மாநாடு மதுரை மாநாடு தான். கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே, தேமுதிக மாநாடுக்கு நிகர் தேமுதிக மட்டுமே என்பதை நாம் நிச்சயம் நிரூபிக்கணும். எல்லாரும் கலந்துக்குவீங்கல்ல? மாநாட்டுக்கு நம்ம எல்லாரும் போலாமா? வெற்றி மாநாடு ஆக்கலாமா? அந்த வெற்றியை தலைவருக்கு சமர்ப்பிக்கலாமா? உறுதியாக நிச்சயமாக அந்த வெற்றியை தலைவருக்கு சமர்ப்பிப்போம். அப்பதான் அவர் ஆன்மா சாந்தி அடையும். நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்கார், தெய்வமா இருக்கார், கருடரா நம்ம கூட வர்றார். அவருடைய ஆசீர்வாதம் தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு உண்டு. நம்ம தலைவர் இல்லைன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கி விட்டு போயிருக்கிறார் நம்ம கேப்டன். எல்லாமே கேப்டன் தான், நீங்க எல்லாருமே கேப்டன் தான். எனவே உங்களை பார்த்ததுல உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் வருவேன் தேர்தல் நேரம் என்று சொல்லி, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நமது முரசு வெற்றி முரசாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்னை இங்கு வரவேற்ற மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து, ராஜாராம், ராஜ், பூக்கடை சேகர், பாக்கியராஜ், கலிய பெருமாள், வசந்தன், ஷபீர், தெய்விகாஸ், பார்த்திபன், நீலமேகம், ராமலிங்கம், விஜயராஜ் ஆகிய எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சு, உங்ககிட்ட அத்தனை பேருடைய நிர்வாகிகள், என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்